இமையா நாங்க வெளியே போறோம். உனக்கு ஏதாவது வாங்கணுமா? இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் வேண்டாம். எங்க போறீங்க? யாரெல்லாம் போறீங்க? குணாண்ணா, அப்புறம் மகேஷ் அண்ணா, இந்த அஞ்சலி அக்கா, நாங்கள் 4 பேரும் போகிறோம். ஓ, எங்கே போகிறீங்க? அப்படியே சும்மா பீச்சுக்கு அங்கே இங்கே போயிட்டு அப்படியே வரச்சில் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம். என்னது, ஐஸ்கிரீம் சாப்பிட போறியா? ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் எதுக்கு நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது? ஐயோ இல்லைம்மா, இங்கே உள்ள கிளைமேட்டுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒத்து போகாது. நீ சாப்பிடாத சரியா? வேற ஏதாவது சாப்பிடுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க. அது அப்படி இல்லை, இப்போ இமையாவால் வர முடியாதுல்ல நம்ம கூட, அதான் அவளுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அவளை விட்டுட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் உண்டிலே நாக்கிடுவா. அதுக்கு தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? சரி, என்ன பண்ண போறீங்க அக்கா? கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. ஐயோ அண்ணி, எனக்கு இங்க இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட போறேன் அண்ணி. இல்லம்மா, நீ ஊருக்கு புதுசு, உனக்கு செட் ஆகாது. என்ன நீ சொல்றீங்க? ஆமாம்மா, அது இல்லாம இங்குள்ள ஐஸ்கிரீம் எதுவுமே நல்லாவும் இருக்காது. வேண்டாம் வேண்டாம். இல்லையே, சாச்சரம் என்கிட்ட போன்ல சொல்லிருக்காளே இங்குள்ள ஐஸ்கிரீம் எல்லாம் நல்லா இருக்கும்னு. இருடி, உனக்கு நான் அப்புறமா பாத்துக்கிறேன். எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டேன். நான் உன் ஃப்ரெண்டு தானே, நான் சொன்னா நீ கேட்பல. நீ ஃப்ரெண்டு தான். இது அக்கா ஊர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா. அப்ப அக்கா கூப்பிட்டு போகாம இருந்தா அது தப்பா இருக்கும்ல. என்ன இமையா, உனக்கு கூட தெரியாதா? நீங்க போங்க, ஆனா ஐஸ்கிரீம் மட்டும் வேண்டாமே. அண்ணி, பேசாம நீங்களும் வரலாமே. ரவி அண்ணா கிட்ட சொல்லி நீங்களும் வரலாமே. ஆமா இமையா, நீயும் வாயேன். இப்பதான் பரவாயில்ல, உன்னால நடக்க முடியல பைய வாயேன். ரவி அண்ணா கிட்ட வேணா கேட்போமா? வருமா, என்ன விட மாட்டாங்களே. இமையா, நீ அண்ணா கிட்ட பேசு இமையா, கண்டிப்பா அண்ணா ஒத்துப்பாங்க. நீ பேசு. நீ ஆசையை வேற காட்டி விட்டுட்ட. வர்மா விடலைன்னா கஷ்டமா இருக்குமே. நீ வேணா நீங்களே என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லு, கண்டிப்பா அண்ணா கூட்டிட்டு வருவாங்க. நீ அங்க வந்து ஒரு பக்கம் உட்காரு சரியா? நீ சொல்ற ஐடியா நல்லாத்தான் இருக்கு. வருமா ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் ஒத்துப்பாங்க அண்ணி, நீங்க பேசுங்க. நீங்க பேசுற விதத்துல பேசுனா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அப்படியா? சரி, நான் இல்லாம நீங்க போக மாட்டீங்கல்ல? இல்ல இல்ல, நீ இல்லாம நாங்க போக மாட்டோம் சரியா? வருமானா அப்படி இல்ல வேண்டான்னு சொன்னா நாங்களும் போறல சரியா? நீ இல்லாம போனா நல்லாவே இருக்காது, வேணாம். நீ வா, எப்படியாவது அண்ணா கிட்ட கேளு சரியா? அண்ணி, நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தோம். இவன் வேற சொன்னாலா உங்களுக்கு ஐஸ்கிரீம் சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும்னு, அதான் சும்மா விளையாடி பார்த்தோம், வேற ஒன்றும் இல்லை. உங்களை கூப்பிட தான் வந்தோம். நீங்கள் அண்ணா கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அண்ணா கூட்டிகிட்டு வருவாங்க. நான் வர்மா கிட்ட கேட்குறேன். நீ பேசுகிற விதத்தில் தான் அண்ணா உன்னை கூட்டிகிட்டு வருவாங்க, பார்த்துக்கோ. எங்கே கூட்டிகிட்டு போகணும்? அது அண்ணா வெளியே போகிறோம். இமையா வீட்டில் தனியாக தானே இருக்கா, அதான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நீ சொல்கிறது சரிதான், அவளும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. சரி, கூப்பிட்டுட்டு போகிறீங்க. சரி, இமையா அண்ணாவையும் கூப்பிடுங்க. அவன் வந்தானா இமையாவை பார்த்துப்பான். வர்மா, நீங்களும் வரலாமே. ஆமாண்ணா, நீங்களும் வாங்க. அர்ஜுன் தானே, அவங்களும் வரதான் செய்கிறாங்க. நீங்களும் வாங்கண்ணா ப்ளீஸ். அது இல்லைம்மா. வர்மா, சரி நானும் வரேன், போய் ரெடி ஆகுங்க. இமையா இன்னைக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். சரிண்ணா, நீ சீக்கிரம் அண்ணியை கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் கீழே வெயிட் பண்ணுறோம். சரிம்மா. வர்மா, நம்ம நிஜமாவே போகிறோமா? ஆமாம், அதில் என்ன உனக்கு சந்தேகம்? இல்லை இல்லை, கேட்டேன். என்ன வர்மா? என்ன? இல்லை, பக்கத்தில் வந்து நிற்கீங்க, அதான். ஏன் நான் நிற்கக்கூடாதா? இல்லை இல்லை, நீங்கள் நிற்கலாம். திடீர்னு வந்திருக்கீங்களா? கிளம்பணும்ல? கிளம்பலாம். அதுக்கு முன்ன என்ன? ஐயா, நான் என்னடா முன்னாடி கேட்காம எல்லாத்துக்கு அப்புறம் கேட்குறானேன்னு நினைக்காத. நான் இப்படி பண்ணுறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அது வர்மா, நீங்கள் என்னோட புருஷன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கும். எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எல்லா உரிமையுமே என் மேலே இருக்குது. சரி, கிளம்பலாமா? சார், இப்பவுமே சொல்கிறேன், அங்கே வந்து ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்ட? வருமா, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் அது சாப்பிட்றேன். இல்லை, நீ ஐஸ்கிரீமை தொடவே கூடாதுன்னு சொல்லியாச்சு. வருமா, எல்லாருமே சாப்பிடுவாங்க, நான் மட்டும் பார்த்துட்டா இருக்கணும். ஒன்றே அதுக்கு மேலே நான் வாங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ப்ளீஸ். பார்க்கலாம். வருமா, சொல்லுங்க, இல்லைன்னா நான் வரல. சரி, அப்போ போக வேண்டாம். எனக்கும் நல்லா தான் போச்சு. சரி, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு, தூங்க போகிறேன். வருமா.
நீ தான் சொல்லிட்டல வேண்டாம் போ வேண்டான்னு. அதான் நான் தூங்க போறேன். சரி சரி தள்ளு தள்ளு நான் தூங்கட்டும். வருமா? நீ இப்படிதான் பேசிட்டே இருப்ப. தள்ளு நான் தூங்கட்டும். வருமா? எந்தி வருமா? கரெக்டா சவுண்ட் கேக்குது. நிஜமாவே தூங்கிட்டாங்களா? வருமா? வருமா? இப்படி எல்லாம் விட்டா வேலைக்காவது. யோ வருமா எந்தியா? வருமா எந்திங்க. நீ இப்ப என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லல. நான் ஒண்ணு சொல்லலையே. இல்லையே. யோ வருமா எந்தியான்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஐயோ வருமா, நான் அப்படி சொல்லல வருமா. வருமா எந்திங்க அப்படின்னு தான் சொன்னேன். நான் எப்படி வருமா நான் அப்படி சொல்லுவேன்? அப்போ நீ சொல்லல அப்படித்தானே? இல்ல வருமா, நான் சொல்லல. ஒண்ணு வருமா என்ன? ஒண்ணு இல்ல. என்ன குணா எதுக்கு வர சொன்ன? அர்ஜுன் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன என்ன சர்ப்ரைஸ்? அதை நீ பார்த்தே தெரிஞ்சுக்கோ. பாரு வேலையெல்லாம் போட்டுட்டு நீ கூப்பிட்டேன்னு வந்திருக்கேன். யாரு? என்ன சர்ப்ரைஸ்டா? வேலை தானே பாத்துக்கலாம். அப்புறம் நம்ம எல்லாரும் வெளியே போறோம். எனக்கு வெளியே வா. நான் வரலடா, எனக்கு வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. ரவியண்ணா தான் கூப்பிட்டாங்க. நீ ரவியண்ணா கிட்ட வேணா பேசிக்கோ. எதுக்கு குணா? இமையாவை இந்த டைம்ல எப்படி தனியா விட்டுட்டு நம்ம போக முடியும்? இல்ல இமையால கூட்டிட்டு தான் போறோம். இமையால கூட்டிட்டு அண்ணா வராங்க. அவளு வீட்டுக்குள்ள தானே இருக்கா. அதான் வெளியே போலான்னு ஒரு சின்ன பிளான். சரி அண்ணா கிட்ட கேட்டோம். சரி அண்ணா நானே கூட்டிட்டு வரேன் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் உன்னை கூப்பிட சொன்னாங்க. ஏய் வேலைக்காரி மோனே, இப்ப எதுக்காக நீங்க இப்படி கூப்பிடுறீங்க? அவனுக்கு பேர் இருக்கு. தேவையில்லாம ஏதாவது பண்ணீங்க. வேலைக்காரி மோனை தான் கூப்பிட முடியும். வேற எப்படி கூப்பிட முடியும்? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் உங்ககிட்ட எதுவும் பேசினானா? தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் அண்ணா கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். அண்ணா அமைதியாரு, அவங்க கூட்டிட்டு போறாங்க. எந்த பிரச்சனையும் வேண்டாம். டேய் குணா, நீ எனக்கு பேரன் நடந்துக்கோ சரியா? இந்த வேலைக்கார பயிலுக்கு சுட்டி என்கிட்ட நீ ஏத்து பேசுறியா? நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கிறது ஒரு நாள் ரவியை நான் காதுல விழணும். அப்ப இருக்கு உங்களுக்கு. டேய் அர்ஜுன். அபிராமி அக்கா எப்படி அர்ஜுன்? சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா? நீ ஏன்டா இதை முதலே சொல்லல அபிராமி அக்கா வந்திருக்காங்கன்னு? இருடா உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். அக்கா எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? எனக்கு என்னடா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி இனிமே அக்கா எல்லாம் வேண்டாம், அத்தையை கூப்பிடு. அது எப்படி திடீர்னு அத்தையும் கூப்பிட முடியும்? இல்ல நான் அக்கானையும் கூப்பிடுறேன். சரி நீ எப்படியும் கூட்டிட்டு போவோம். அப்புறம் என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேக்கா. எப்படி நல்லா இல்லாம இருக்க முடியும்? இந்த வீட்டோட பணம் இந்த வீட்டோட சோத்தையும் தின்னா நல்லா தான் இருக்க முடியும். நீங்க என்ன அவனுக்கு சும்மாவா கொடுத்தீங்க? அர்ஜுன் நீ அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன். என்ன சொன்னீங்க இப்போ? என்ன அதிகாரமா கேள்வி கேட்கற? நீங்க இப்போ அர்ஜுனை பத்தி என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். இந்த வீட்டு சாப்பாடை தின்னு இந்த வீட்டு பணத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எப்படி இருப்போம்? நல்லா தானே இருப்போம். அதுதானே சொன்னேன், உண்மைதானே சொன்னேன். தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. நீங்க என்ன ஓசில கொடுக்குற ஆளா? கொடுத்துட்டாலும் வீட்டுல வேலை பார்த்து உங்ககிட்ட சம்பளம் வாங்கினதுக்கே இந்த மாதிரி பேசுறீங்க. இதுல ஓசில கொடுத்துட்டாலும் நீங்க எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் சி. அதான் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டீங்கல்ல, உங்க சொத்தையும் சேர்த்தாலும் உங்க பொண்ணுக்கு கொடுத்தீங்க. போக வேண்டியது உங்க பொண்ணு கூட. இங்க உட்காந்து அக்கா உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க. ஏய் மாமியாருங்கிற மரியாதையோட பேசு. என்ன பேசிட்டு இருக்க? என்ன உண்மைதானே சொன்னேன். உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதையும் சேர்த்து உங்க பொண்ணுக்கு தானே கொடுத்தீங்க. அவ வீட்டுல போய் உட்காராம இங்கே இருந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு இந்த அதிகாரம் பண்ற வேலை உங்களுக்கு யார் தந்தா சொல்லுங்க. உங்களை யாராவது அதிகாரம் பண்ண சொன்னாங்களா? இருந்தோமா சாப்பிட்டோமா ஒரு இடத்துல ஓரமா உட்கார்ந்தமான்னு இருக்கணும். வயசான காலத்துல சும்மா பிள்ளைங்களை ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க. நான் எங்க அக்கா முறையில அமைதியா இருக்க மாட்டேன். உண்டிலே நாக்கிடுவேன். ஏய் என்ன இது? என் வீடு, என் சொத்து. அப்படியா? இப்ப இந்த வீடு யார் பேர்ல இருக்கு? உங்க பேர்ல இருக்கா? அது நான் என் பேரன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். பாருங்க இந்த வீடு மட்டும்தான் உங்களோடது. அதையும் நீங்க ரவி பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க. அதுக்காக நீங்க இங்க எந்த அதிகாரமும் பண்ண முடியாது. மற்றபடி இருக்க எல்லா சொத்தும் என் மாமாவும் என் அக்காவும் உழைச்சி எடுத்த சொத்து. உங்கள்கிட்ட இந்த 5 பைசா அவங்க வாங்கல. உங்களுக்கே தெரியும். மொத்த சொத்தையும் உங்க பொண்ணுக்கு தானே கொடுத்தீங்க. போங்க அங்க போய் இருந்து அதிகாரம் பண்ணுங்க. அவ வேண்டான்னு சொன்னா, ஆனா நீ காரியமா உன் பங்க வாங்க தானே செஞ்ச. அது எப்படி என் பங்க நான் விட்டு கொடுப்பேன்? என் அக்கா விட்டு கொடுத்தாங்கன்னா அது உங்க மேல பயத்துல இல்ல, உங்ககிட்ட ஏன் சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. நாளை பின்ன நீங்க கொடுத்துட்டு இந்த சொல்லி கட்டினீங்கல்ல, இந்த மாதிரி சொல்லி கட்டக்கூடாதுல. அதுக்குதான் என் அக்கா வேண்டான்னு சொன்னது. இதை நீங்க ரவி பேர்ல எழுதி வச்சனால இந்த வீட்டுல அவங்க இருக்காங்க. இல்லைன்னா இப்ப சொல்லுங்க, இந்த வீட உங்களுக்கு தந்துட்டு இப்ப வேணா என் அக்கா குடும்பத்தோட வெளியே போயிடுவா. எப்படி வசதி சொல்லுங்க? நான் என் பேரனு கொடுத்த வீடு. அதை நான் ஒரு காலம் நான் திரும்பி வாங்க மாட்டேன். ஆனா இந்த வீட்டை ஆள போறது என் பேத்தியா தான் இருக்கும். ஆமா கனவு கொட்டை கட்டிட்டுருங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. எப்படி உங்க பேத்தி இந்த வீட்டுல வரணும்னு நான் பாக்குறேன். நீங்க பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையும் எனக்கு தெரியும். என்னென்ன கேடுகிட்ட வேலை பார்த்தாலும் எனக்கு தெரியும்.
என் அக்காவையா நீ கொல்ல பார்த்த? ஓ, என் அக்காவை அவன் மரியாதை இல்லாமல் பேசியிருக்கா, அதுக்கு நீங்க உடந்த. இங்க பாரு, பிள்ளைங்க நிற்காங்க, தெரியக்கூடாது, நான் அமைதியாக பேசுகிறேன். இப்போ ரவிக்கோ குணாக்கோ இல்லை, ரவிக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த வீட்டு வாசல்ல கூட நீங்கள் நிற்க முடியாது. எப்படி பார்க்குறீங்களா? இந்த அபிராமி பற்றி தெரியும் என்னென்னா ஆதாரம் இருக்கான்னு. இந்த அபிராமி ஆதாரத்தை எடுத்துட்டா, எடுத்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. அர்ஜுன், சித்தி பாட்டிட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க? உனக்கு எதுவும் கேக்குறா? தெரியலடா என்ன பேசுறாங்கன்னு. அது நாங்க எதுவும் பண்ணல. ஆனா ஒண்ணு, உங்க பொண்ணு, அதான் என் நாத்தனாரு, அவ பொண்ணை ரொம்ப நல்ல விதமா வளர்த்துருக்கா. அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறது, அதுக்கு நீங்க எல்லாம் உடந்த வெக்கமால கேடு கட்ட ஜென்மமா இருக்கே அது. அபிராமி, ரொம்ப எள்ள மீறி பேசாத. அவ என் பேத்தி, உன் நாத்தனார் பொண்ணு, பார்த்து பேசு. எனது நாத்தனார் பொண்ணு? நான் ஒரு காலம் அவளை என் நாத்தனார் பொண்ணுன்னு சொல்லவும் மாட்டேன், உங்க பொண்ணை என் நாத்தனாருன்னு சொல்ல மாட்டேன். சொல்லவே கேவலமா இருக்கு. அபிராமி, ரொம்ப எல்ல மீறி பேசிட்டு இருக்க, பார்த்து பேசு. நாளைக்கு நீ தான் வருத்தப்படுவ. யார் வருத்தப்படுவா? யார் வருத்தப்படான்னு கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. என் ரவி வாழ்க்கையில இமையா வாழ்க்கையில ஏதாவது விளையாடான தில்லு முள்ளு பண்ணணும் ஏதாவது நினைச்சிங்க, அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. அபிராமி, நீ ரொம்ப பேசுற. பாரு, ரவிக்கு பொண்டாட்டி இந்த வீட்டில் என் பேத்தி நேத்ரா தான் இருப்பா. இந்த வேலைக்காரி இமையா இருக்க மாட்டா. ஆமா, நல்ல மனக்கோட்டை கெட்டுங்க. ஆனா ஒண்ணு, ரவி மனசுல இருந்து இமையால எடுக்கவும் முடியாது, இமையாவை ரவி கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது. மனக்கோட்டை கெட்டிட்டு கனவுல தான் நீங்க பார்க்கணும், நிஜத்துல நடக்கவே நடக்காது. சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா? ஒண்ணுலடா, சும்மா அத்தைக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தேன். இனிமே அர்ஜுனை ஏதாவது சொல்றத பார்த்தேன், உண்டிலே நாக்கிடுவேன். அவன் எனக்கு கூட பிறக்காத தம்பி, சொல்லியாச்சு. அக்கா விடுங்க அக்கா, அவங்க இப்பமா பேசுறாங்க, எப்பவும் பேசுறதானே, எனக்கு அது பழகிட்டு விடுங்க அக்கா. எப்பவும் பேசுறதான், இனிமே பேசக்கூடாது, புரியுதா அத்தை? பேசக்கூடாது. எங்கேயும் வெளியே போறேன்னு சொன்னீங்க, கிளம்பலையா? அண்ணா இமையா வந்துட்டாங்கன்னா கிளம்ப வேண்டியதான். ஏண்டா, இமையா உனக்கு அண்ணின்னு கூப்பிட மாட்டேன்? அவளுக்கு நாங்க அண்ணியன் கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது. அக்கா, இமையாக்கு இவங்க அண்ணியன் கூப்பிட்டா பிடிக்காது. இவங்க கிண்டலுக்கு கூப்பிட்டாலே ரொம்ப கோவப்படுவா. அதனாலே இமையா எப்படி கூப்பிடுவாங்களோ அப்படிதான் கூப்பிடுவாங்க. அது இல்லாம ரவி சார் கூட நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படி இருங்க, தேவையில்லாம எல்லாம் மாத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எப்பவும் போலதான் இருக்காங்க. எனது ரவி சாரா? டேய், அவர் உனக்கு மாமாடா. ஆமா ஆமா, இவனுக்கெல்லாம் என் பேர மாமா. என்ன 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 இப்படி பாக்குற? இல்ல, இப்பதானே சொன்னேன் அவனை எதுவும் சொல்லக்கூடாத. நீ அது மாரி எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க. ரவி அவனுக்கு மாமா தான். டே அர்ஜுன், அக்கா சொல்றத கேப்பியா இல்லையா? நீ ரவிய மாமான்னு தான் கூப்பிடணும், சாரனை கூப்பிட்ட. சித்தி இப்ப சொன்னீங்க பாருங்க, இது சரி. ஆமா அர்ஜுன், நீ ரவி அண்ணாவை மாமான்னு கூப்பிடு. அது திடீர்னு. அர்ஜுன், உனக்கு இமையா யாரு? தங்கச்சி. அப்போ ரவி உனக்கு மாமா, புரியுதா? நீ இனிமே ரவிய மாமான்னு தான் கூப்பிடணும். இந்த அக்கா சொன்ன கேப்பியா இல்லையா? சரிக்கா, நான் இனிமே மாமானே கூப்பிடுறேன். சே, இந்த அபிராமி வந்தா நம்மள ரொம்ப தான் ஆட்டி படைக்கிறா. சித்தி, அம்மா அவளை கூப்பிட்டாங்க. சரி அர்ஜுன், அக்கா கூப்பிட்டாங்களா? அக்கா போய் பார்த்துட்டு வரேன். சரி, பார்த்து போங்க, சரியா? கவனமா போங்க. இமையாவில பார்த்துக்கோங்க. இல்ல, நாங்க பார்க்க வேண்டாக்கா, ரவி மாமாவே நல்லா பார்த்துப்பாங்க. பாருடா, நல்லா இருக்கு. இப்படி கூப்பிட எப்படி இருக்கு? ரவி சாரா? ரவி சார். சரிடா, பார்த்து போயிட்டாங்க. சரி அக்கா. அண்ணா வந்தாச்சு, போலாமா? நான் வந்துட்டாங்களா? சரி அர்ஜுன், பா போலாம். ஏய் சாச்சனா, என்ன பாட்டி? இங்க பாரு, போறதெல்லாம் கொள்ளும், தேவையில்லாம யாருக்கிட்டே அது பேசுன. ஏய் சாச்சனா, இந்த பாட்டிக்கு வேற வேலை இல்லை, இதா சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வா. அர்ஜுன், நீங்க சாச்சனா கூட்டிட்டு வாங்க. ஏன்டா நீ வேற சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னு. ஏய் சாச்சனா, வா போலாம். சரிங்க பாட்டி, போயிட்டு வரோம். பாய். அர்ஜுன், போலாமா? ஏன்? யாரு சம்மதிக்கணுமோ அவங்க சம்மதிச்சிட்டாங்க, இவங்க எதுக்கு? வாங்க போலாம். சரி வா.